அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மனோஜ் மெதுவாக அவனுடைய உதடுகளை கீர்த்தனாவின் ஈர உதட்டில் அழுத்தமாக பதித்தான். விருட்டென்று நகர்ந்த கீர்த்தனா ஓங்கி மனோஜின் கன்னத்தில் அறைந்தாள். சில வினாடிகள் பதட்டத்துடன் மனோஜின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனா சட்டென்று வேகமாக ஓடி படிகளில் இறங்கினாள். வேகமாக பின்னால் வந்த மனோஜ் என்னங்க என்று அழைக்க கீர்த்தனா அதை பொருட்படுத்தாமல் வீட்டுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். அன்றிரவு நீண்ட நேரம் தூங்காமல் கீர்த்தனா அழுது கொண்டே இருந்தாள். மனோஜும் தூங்கவில்லை. மறுநாள் காலை இருவரும் சந்திக்கவில்லை. காலிங் பெல் அடிக்க யோசனையுடன் எழுந்து கதவை திறந்தாள். வெளியே நின்று கொண்டிருந்த மனோஜ் சாரி என்றபடி ஆரம்பிக்க டப் என்று கதவை அடித்து சாத்தினாள் கீர்த்தனா. அடுத்து வந்த ஒரு வார காலமும் அவள் மனோஜை சந்திக்கவே இல்லை. தூரத்தில் அவனை பார்த்தாலே முகத்தை திருப்பிக் கொள்வாள். மாடி பக்கமே செல்லவில்லை. இதை பற்றியெல்லாம் பேசலாம் என்றால் கீர்த்தனாவின் தோழி ஸ்வேதாவும் ஊரில் இல்லை. அவள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என 10 நாள் விடுமுறை போட்டுவிட்டு ஊருக்கு சென்றிருக்கிறாள். அந்த சனி ஞாயிறு பார்த்து அருணும் ஊருக்கு வரவில்லை. கீர்த்தனாவுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. சரியாக ஒரு வாரம் கழித்து வியாழக்கிழமை கதவை திறந்த கீர்த்தனா வாசலில் அருணை எதிர்பாராமல் பார்த்தவுடன் தடுமாறினாள். புன்னகைத்தபடி சர்ப்ரைஸா வரீங்க என்றாள். எதிர்பார்க்கவே இல்லேல என்றான் அருண். ஆமாம், நாளைக்கு நைட்டு தானே வரேன்னு சொல்லி இருந்தீங்க. திடீர்னு நாளைக்கு உன் பிறந்த நாள்னு ஞாபகம் வந்ததும் சர்ப்ரைஸா உனக்கு சந்தோஷம் கொடுப்போம்னு ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டேன் என்றவனை பார்க்க பார்க்க கீர்த்தனாவுக்கு மனதை யாரோ கத்தியால் அறுப்பது போல் இருந்தது. குற்ற உணர்வில் மனம் பொங்கி வழிய சட்டென்று கண் கலங்க, ஏன் கண் கலங்குற, உடம்பு சரியில்லையா என்றான். ஆமாம், தலைவலி என்றவள் வேகமாக கண்களை துடைத்து கொண்டாள். உன் பிறந்த நாளுக்காக அட்வான்ஸா லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை என்றான். ஒண்ணுமில்ல, காலையிலிருந்து ஒரே தலைவலி, நான் தூங்குறேன் என்று லைட்டை அணைத்து விட்டு படுத்தாள். பின்னால் அவளை உரசியபடி படுத்த அருண் கீர்த்தனா என்றபடி அவளை அணைக்க அவன் கையை தட்டி விட்டாள். நான் அசிங்கம் அருண், என்னை தொடாதீங்க என்றாள் மனதிற்குள். ஏய் என்னாச்சு, நான் தான் உடம்பு முடியலைன்னு சொல்றேன்ல. சரி விடு, உன் பிறந்த நாளுக்கு உங்க அம்மா அண்ணன்லாம் என்ன அனுப்பி இருக்காங்க? அந்த பக்கம் திரும்பி படுத்திருந்த கீர்த்தனா கண்களை துடைத்து கொண்டு அழுகையை அடக்கியபடி சுடிதாரும் புடவையும் கொரியர்ல அனுப்பி இருந்தாங்க என்றாள். எங்க அம்மா ஏதும் போன் பண்ணி இருந்தாங்களா? என்றாள் கண்களை துடைத்தபடி. காலையில பேசிக்கலாம்ங்க, மாத்திரை சாப்பிட்டது தூக்கமா வருது, சரி தூங்கு என்ற அருண் தள்ளி படுத்து கொண்டான். கீர்த்தனாவின் அலுவலகத்திற்கு அருகில் இருந்த அந்த பார்க்கில் பகல் 11 மணிக்கு யாரும் இல்லை. கீர்த்தனாவும் ஸ்வேதாவும் ஸ்டோன் பெஞ்சில் அமர்ந்திருந்தார்கள். ஸ்வேதா ஸ்வெட்டர் அணிந்திருந்தாள். கீர்த்தனா அனைத்தையும் சொல்லி முடித்தவுடன் இதெல்லாம் எப்ப நடந்துச்சு என்றாள். போன வாரம், நீ ஊருக்கு போன பிறகு. ஸ்வேதா ஒன்றும் பேசாமல் ஸ்டோன் பெஞ்சில் விழுந்து இருந்த ஒரு சிவப்பு நிற பூவை கையில் எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள். ஏய் என்னடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்றது? கடவுள் உனக்கு அறிவுன்னு ஒண்ணு படைச்சிருக்கானா இல்லையா? கீர்த்தனா கண் கலங்க, உன் லைஃப்ல என்னடி பிரச்சனை? உன் புருஷன் தினம் குடிச்சிட்டு வந்து அடிச்சு உதைச்சு குடும்பப்படுத்துறானா? உங்க 2 பேருக்கும் வேற ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல, அப்புறம் எப்படி இது நடந்துச்சு என்றாள் ஸ்வேதா ஆத்திரமாக. இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு புரியல. நடந்த விஷயம் என்ன கொன்னுக்கிட்டே இருக்கு. அருணை பாக்குறப்ப எல்லாம் மனச உறுத்துது. சில சமயம் உண்மையை சொல்லிடலாமான்னு கூட தோணுது. ஏற்கனவே பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்க, மறுபடியும் இன்னொரு பைத்தியக்காரத்தனம் பண்ணாத. அதுக்கு பிறகு அவன் உன்னை பார்த்தானா? இல்லை, அதுக்கு பிறகுதான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. நேத்து நைட்டு தான் போனாரு. நான் காலையில எந்திரிச்சு ஆபீஸ்க்கு வந்துட்டேன். நடந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் நினைச்சு கவலைப்படுறதால நடந்தது எதையும் மாத்த முடியாது. அதனால நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இனிமே நடக்க வேண்டியதை பாரு என்றாள். என்ன பண்ணலாம்? எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு வர 1ஆம் தேதி காலியாகுது. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்க வந்துடு. அதுக்கு பிறகும் அவன் உன்னை தொந்தரவு பண்ணினான்னா என்கிட்ட சொல்லு.
என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். சரி, கிளம்பலாம். ஆபீஸ்ல தேடிட்டு இருப்பாங்க என்றபடி எழுந்தாள் ஸ்வேதா. மறுநாள் மனோஜ் 2-3 தடவை அவளுடைய மொபைலுக்கு போன் செய்தான். ஆனால் கீர்த்தனா கட் செய்து விட்டாள். ஒரு முறை மனோஜ் கீர்த்தனா வீட்டு கதவை தட்டினான். கதவை திறந்த கீர்த்தனா மனோஜை பார்த்தவுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சட்டென்று கதவை சாத்திவிட்டாள். 2 நாட்களுக்கு பிறகு காலிங் பெல் அடிக்க எழுந்து சென்று கதவை திறந்தாள் கீர்த்தனா. வெளியே மனோஜ் முதுகில் பேக்கோடு நின்று கொண்டிருந்தான். இவளை பார்த்தவுடன் நான் சென்னை போறேன் என்று மனோஜ் கூறியவுடன் கீர்த்தனாவின் மனதில் மகிழ்ச்சி. நல்ல முடிவு மனோஜ், நடந்ததை எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரிங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். நடந்த சம்பவங்களை மறந்துவிட முடியும் என்று கீர்த்தனா நம்பிக்கையாக இருந்த நிலையில்தான் ஸ்வேதாவிடமிருந்து அந்த போன் வந்தது. அன்று சனிக்கிழமை விடுமுறை. அருண் இந்த வாரம் வரவில்லை. மொபைலை ஆன் செய்தவுடன் ஸ்வேதா, கீர்த்தனா எங்க இருக்க என்றாள். வீட்ல தான். ஏன் ஸ்வேதா? கீர்த்தனா, ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னடி இழுக்கிற? என்ன விஷயம்? கொஞ்சம் ஷாக்கான விஷயம்தான். நாங்கள்லாம் துணைக்கு இருக்கோம், கவலைப்படாத. ஏதாச்சும் பிரச்சனையா? நீ வளவளன்னு இழுக்காம விஷயத்தை சொல்லுடி. நீ மனோஜ் கூட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கத அவ ஏதோ வீடியோ எடுத்தானா என்று ஸ்வேதா கேட்டவுடனே கீர்த்தனாவிற்கு வயிறு கலங்கி விட்டது. தெரியலையே ஏன் என்றாள். இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு என்று ஆரம்பித்த போதே கீர்த்தனாவிற்கு புரிந்துவிட்டது. என்ன பாட்டு? நானே வருகிறேன் என்றவுடன் கீர்த்தனாவின் நெஞ்சின் மீது யாரோ ஏறி நிற்பது போல் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவன் வீடியோலாம் எடுக்கல. நான் பாட்டு பாடுறப்ப அவன் என் பக்கத்துல இருந்தான். வேற பொண்ணா இருக்க போகுது. ஆனா உன்ன மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் உனக்கு அதை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், பார்த்துட்டு சொல்லு என்று போனை வைத்தாள். வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ வந்திருந்தது. வீடியோவை ஆன் செய்து திரையில் மொட்டை மாடியை பார்த்த உடனேயே அதிர்ந்தாள் கீர்த்தனா. அவள் பாடலை பாடி முடித்த போது அவள் தன்னை அறியாமல் மனோஜின் தோளில் சாய்ந்திருந்தது. மனோஜ் அவள் உதட்டில் முத்தமிடும் காட்சியுடன் வீடியோ முடிந்தது. அதன் பிறகு அவள் மனோஜை அறைந்ததெல்லாம் வீடியோவில் இல்லை. பார்த்து முடித்தவுடன் அந்த குளிரிலும் கீர்த்தனாவிற்கு குப்பென்று வியர்த்தது. ஏய், அழாத. இப்ப நான் என் ஹஸ்பண்டோட அங்க வந்துகிட்டு இருக்கேன். தைரியமா இரு. நான் அங்க வந்து பேசிக்கலாம். சீக்கிரம் வாடி. இல்லைனா நான் செத்துடுவேன். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. சீக்கிரம் வாடி என்று கீர்த்தனா அழுது கொண்டே போனை கட் செய்தாள். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்நேரம் இந்த வீடியோ வாட்ஸ்அப்ல எங்கெங்க போயிருக்கும்னு தெரியலையே. அருணுக்கும் மற்ற உறவினர்களுக்கும் இந்நேரம் போய் சேர்ந்திருக்குமா? அவர்களுக்கு தெரிந்து விசாரிப்பதற்குள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடலாமா என்று தோன்றிய கணத்தில் காலிங் பெல் அடித்தது. கீர்த்தனா வேகமாக பாய்ந்து சென்று கதவை திறந்தாள். வெளியே ஸ்வேதா தனது கணவன் ரஞ்சித்துடன் நின்று கொண்டிருந்தாள். ஸ்வேதாவின் கணவனை பார்த்தவுடன் வெட்கத்தில் அவள் உடம்பு கூசி போனது. அவர்கள் வேகமாக உள்ளே நுழைந்து கதவை சாத்தினர். கீர்த்தனா, ஸ்வேதா என்று பாய்ந்து ஸ்வேதாவை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாள். நான் என்னை மறந்து பண்ணிய வேலைக்கு கடவுள் இப்படி உடனே தண்டிச்சிடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸ்வேதா என்று தொடர்ந்து அழுதாள். சில நிமிடங்கள் ஒன்றும் பேசாமல் கீர்த்தனாவின் முதுகை ஆறுதலாக தடவி கொண்டிருந்தாள் ஸ்வேதா. கீர்த்தனாவின் மொபைல் போன் அழைத்தது. பதட்டத்துடன் மொபைலை பார்த்த கீர்த்தனா, ஐயோ என் அப்பா ஸ்வேதா என்று கதறினாள். ஸ்வேதா போனை கட் செய்தாள். மீண்டும் போன் அடித்தது. அது கீர்த்தனாவின் அண்ணன். கீர்த்தனா போனை கட் செய்தாள். அடுத்து அருண் மொபைலில் அழைக்க கீர்த்தனா மேலும் சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டாள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என்று கதறிய கீர்த்தனா சட்டென்று எழுந்து பெட்ரூமுக்குள் ஓடினாள். உடனே சுதாரித்து கொண்ட ஸ்வேதாவும் ரஞ்சித்தும் வேகமாக காலை குறுக்கே விட்டு கதவை சாத்த விடாமல் தடுத்தனர். கீர்த்தனா கதவை அழுத்தமாக சாத்த முற்பட பதிலுக்கு இவர்கள் கதவை தள்ள, என்னை விடுங்க, நான் சாகணும் என்று அலறினாள் கீர்த்தனா. அப்போது ஸ்வேதாவின் போன் அடிக்க, ஸ்வேதா, அருண் என்றாள். உங்க வீட்டுல தான் இருக்கேன்.
ஆமாம், போன் கட்டானது. ஸ்வேதா ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிச்சுட்டு எங்கிருந்து ஃபர்ஸ்ட் அனுப்பினாங்கன்னு கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி மேற்கொண்டு அவன் மூலமா பரவுறத தடுக்கலாம்னு சொன்னாரு. அன்று இரவு அங்கேயே இருந்தனர். மறுநாள் காலை ஒரு கார் வேகமாக நிற்கும் சத்தம் கேட்க சற்றே கண் அசந்திருந்த கீர்த்தனா விழித்தாள். அருகிலேயே தரையில் ஸ்வேதாவும் ரஞ்சித்தும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். கதவை யாரும் தாழ்பால் போடவில்லை போல. திறந்திருந்த கதவை சரேல் என்று திறந்து கொண்டு கீர்த்தனாவின் அம்மா, அப்பா, அண்ணா, அண்ணி மற்றும் அண்ணாவின் 6 வயது பெண் குழந்தை ஆகியோர் உள்ளே நுழைந்தனர். அவ்வளவு பேரையும் கும்பலாக பார்த்தவுடன் கீர்த்தனா அரண்டு போய்விட்டாள். ஒன்றும் பேசாமல் எழுந்து நின்றாள். அப்பாவும் அண்ணியும் அவளை வெறுமனே பார்த்தபடி நிற்க, அம்மாவும் அண்ணாவும் தான் வேகமாக கீர்த்தனாவை நோக்கி ஓடி வந்தனர். பொறுக்கி நாயே, இப்படி எவன் கூடவோ பழகிட்டு திரியத்தான் புருஷன் கூட பெங்களூர் போகாம இதே ஊர்ல இருந்தியா என்றபடி அம்மா 2 கைகளாலும் கீர்த்தனாவின் முதுகில் ஓங்கி ஓங்கி அறைய ஆரம்பித்தாள். அண்ணன், எப்படி இன்னும் உயிரோட இருக்கிற மானங்கிட்ட நாயே என்றபடி அவள் இடுப்பில் எட்டி உதைக்க கீர்த்தனா பொத்தென்று கீழே விழுந்தாள். விழித்து கொண்ட ரஞ்சித்தும் ஸ்வேதாவும் வேகமாக பாய்ந்து தடுத்த பிறகு கீர்த்தனா திரும்பினாள். தமிழ்நாட்டில் ஏன் உலகின் அத்தனை மூலையிலும் உள்ள அனைத்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களையும் இது சென்று சேர்ந்திருக்கும். வாழ்நாள் முழுக்க எவ்வளவு அழுதாலும் தீராத பாவக்கரை இது. வாசலில் நிழல் தெரிய நிமிர்ந்த கீர்த்தனா அதிர்ந்தாள். வாசலில் அருண். அருணை பார்த்தவுடன் அங்கு உருவான கனத்த அமைதி பல வினாடிகள் நீடித்தது. அருண் அவள் கண்களை உற்று பார்க்க கீர்த்தனாவின் உடல் கூசியது. வேகமாக தனது தலையை முழங்கால்களில் கவிழ்த்து கொண்டாள். ஒன்றும் பேசாமல் சோஃபாவில் அமர்ந்த அருண் மிருதுளாவை அணைத்தபடி சத்தமின்றி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தான். ரஞ்சித்தும் கீர்த்தனாவின் அண்ணனும் ஆறுதலாக அருணை தோளில் தட்டி கொடுத்தனர். இனிமே ஜென்மத்துக்கும் என் முகத்துல முழிக்காதடி என்ற அருண் அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு வெளியே சென்று படிக்கட்டில் தள்ளிவிட்டான். அவள் அலறியபடி படிக்கட்டுகளில் உருண்டு விழ ஸ்வேதா ஓடிச் சென்று அவளை பிடித்து எழுப்பினாள். காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இன்ஸ்பெக்டர், நாங்க சைபர் கிரைம்ல சொல்றோம். காவல் நிலையத்தில் இருந்து கீர்த்தனா அழுகியை அடக்கியபடி காரில் ஏற பின்னாலேயே அருணும் ரஞ்சித்தும் ஏறிக்கொண்டனர். அருண், இப்ப என்ன பிளான் உனக்கு என்றார் அருணின் அப்பா. செத்துடலாம்னு தோணுதுப்பா என்ற அருண் சட்டென்று உடைந்து சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டான். இனிமே எல்லார் முகத்திலையும் எப்படிப்பா முழிப்பேன்? எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி ஒரு பொண்டாட்டி? நான் செத்துடுறேன்பா என்ற அருண் தொடர்ந்து அழுதான். அருணின் அம்மா, நீ ஏண்டா சாகணும்? இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு நெஞ்சழுத்தத்தோட ஒருத்தி உட்கார்ந்துருக்கா. உனக்கு என்னடா ஆம்பளை பைய? இப்பவே இவளை தலைமுழுகிட்டு குழந்தையை தூக்கிட்டு வா என்று கூற கீர்த்தனா அதிர்ச்சியுடன் குழந்தையை இறுக பிடித்து கொண்டாள். நானும் அதாமா நினைச்சிட்டு இருக்கேன் என்ற அருண் எழுந்து கீர்த்தனாவை நோக்கி வந்தான். நீங்க வேணும்னா போங்க, நான் குழந்தையை தரமாட்டேன் என்ற கீர்த்தனா குழந்தையை இறுக பிடித்து கொண்டாள். அருணின் அருகில் நெருங்கிய கீர்த்தனாவின் அப்பா, மாப்ள, அவசரப்படாதீங்க, நீங்க போங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும், அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். இப்ப பதட்டத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது என்றார். கீர்த்தனாவின் அப்பா கூறியதை காதில் வாங்காமல் கீர்த்தனாவை நெருங்கினான் அருண். பொம்பளை குழந்தையடி, உன்கிட்ட வளர்ந்தா அது உருப்படாது என்ற அருண் அவள் கையிலிருந்து குழந்தையை பிடுங்க முயற்சிக்க கீர்த்தனா மிருதுளாவை இறுக்கி அணைத்தாற்போல் பிடித்து கொண்டாள். ஏய், விடுறையா என்று அவள் கையை விளக்க முயற்சித்தான் அருண். இங்க பாருங்க, நீங்க என்னை டைவர்ஸ் வேணும்னாலும் பண்ணுங்க, ஆனா என் மகளை மட்டும் தரமாட்டேன். நீ என்னடி தர்றது என்று அருண் மிருதுளாவை பிடித்து இழுக்க கீர்த்தனாவும் மிருதுளாவை பிடித்து இழுக்க மிருதுளா வீலென்று அழ ஆரம்பித்தாள். இதனை தடுக்கும் துணிவு யாருக்கும் இல்லாமல் அனைவரும் பேசாமல் நின்றனர். கீர்த்தனா அப்படியே மயங்கி விழுந்தாள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கீர்த்தனாவின் மனநிலை சிறிது பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னையில் 3 நாள் தேடலுக்கு பிறகு பூந்தமல்லியில் ஒரு நண்பனின் வீட்டில் தலைமறைவாக இருந்த மனோஜை
போலீஸ் கண்டுபிடித்தனர். முதலில் அந்த வீடியோவை நான் எடுக்கவில்லை, யாருக்கும் அனுப்பவில்லை என்ற மனோஜை போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்த பிறகுதான் உண்மையை கூறினான். அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில கீர்த்தனா கண்ணை மூடி பாடிக்கிட்டு இருந்தப்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. அதனால என் கேமராவில் வீடியோல ஷூட் பண்ணலாம்னு ஜூம் பண்ணி தண்ணி டேங்க் மேல வச்சுட்டேன். அது அவங்களுக்கு தெரியாது. நான் கேமரா வைக்கிறப்ப அவங்க என் தோல்ல சாய்வாங்க, நான் அவங்கள கிஸ் பண்ணுவேன்லாம் தெரியாது. சும்மா பாடுறது தான் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா அது முத்தம் வரைக்கும் போயிடுச்சு என்றான். நீ முத்தம் கொடுத்த உடனே கீர்த்தனா உன்னை அரைஞ்சாங்களா? ஆமா சார். ஆனா அதை நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் கேமராவில இருந்து அந்த வீடியோவை மொபைலுக்கு மாத்திக்கிட்டேன். இங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் லவ்வருக்கு கிஸ் கொடுக்குற வீடியோவை எனக்கு அனுப்பி இருந்தான். அதனால என்று இழுத்தான் மனோஜ். அதனால பதிலுக்கு நான் கீர்த்தனா கூட இருக்கிற வீடியோவை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பினேன். ஆனா மறுநாளே அவன் போன் தொலைஞ்சிடுச்சு. அதை எடுத்த யாரோ வாட்ஸ்அப்ல பரப்பிட்டாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சு பயந்து போய் தலைமறைவாயிட்டேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் இன்ஸ்பெக்டர் அவனை ஓங்கி அடிக்க மனோஜ் பொத்தென்று கீழே விழுந்தான். அறிவிகெட்ட நாயே, நீ ஊராம் பொண்டாட்டியா? அவளுக்கு தெரியாம வீடியோ எடுத்திருக்க, அதை இன்னொருத்தனுக்கு அனுப்பியிருக்கியே, அறிவில்ல உனக்கு? அது சும்மா ஒரு கெத்து சார். பொதுவா நாங்க பசங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் அனுப்பிக்குவோம் சார். எதுக்கு? சும்மா ஒரு பந்தா பண்றதுக்கு. முடிப்பதற்குள் இன்ஸ்பெக்டர் அவன் இடுப்பில் எட்டி ஒரு உதை உதைக்க அவன் சார் அடிக்காதீங்க சார் என்று அலறினான். மனோஜை தூக்கி நிறுத்தி அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை. அவனை அறைந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பெண்ணை அவளுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அதனை பொதுவெளியில் பரப்பிய குற்றத்திற்காக மனோஜை கைது செய்தார். அன்று கீழே விழுந்து மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் கீர்த்தனாவை அவள் கணவன் அருண் தான் அருகிலிருந்து கவனித்துக் கொள்கிறான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.